ஹலோ ஆல், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ பீர்க்கங்காய் தோலில் துவையல் செய்ய போகிறேன். பீர்க்கங்காய் தோலோட துவையல் ரொம்ப ஹெல்த்தி. எனக்குமே இனிஷியலாக தெரியாமல் தான் இருந்துச்சு. போக போக தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. துவையலுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பூண்டும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் தோலும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லிக்கு நேற்று நைட்டே ஆட்டி வச்சுருந்தேன், நல்லாவே பொங்கியிருந்தது. இட்லி தட்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். பீர்க்கங்காய் சாம்பார் கூட ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டான கோவக்காய் ஃப்ரை தான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இட்லி ஸ்டீம் ஆகிற கேப்பில் எனக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கிட்டேன். கேரட், ஆரேஞ்ச், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணிடுவேன். ராகி இட்லி சூப்பர் ஃப்ளஃபியாக மெதுன்னு இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பொறுமையாக டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். மினி இவ்வளோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.